நடிகை குஷ்பு வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து பிச்சை காசு அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் இவங்கள வந்துட்டு ஒரு கோவில் கட்டி கொண்டாடுற அளவுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டில் தான். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை பிச்சை காசுன்னு சொல்லணும்னா எவ்வளோ திமிரு இருந்திருக்கணும் பாருங்களேன். ஒரு அரசை வந்துட்டு நீங்க எதிர்க்கணும் அப்படின்னா அதனுடைய தீமைகளை நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு நல்ல திட்டங்களை எல்லாம் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது எவ்வளவு ஒரு தவறான ஒரு போக்கு. அப்படின்னா அப்போ அதை வாங்கக்கூடிய பெண்கள்லாம் அப்படியே கூனி குறுகி நிக்கணுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பெண்கள்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு முறையில வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு இருக்கிறவங்க அப்படின்னு நீங்க பேசுனீங்க. இதே வாய் தானே பேசுச்சு. அப்போ எவ்வளோ விமர்சனங்களை வந்து சந்திச்சிங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? நான் எல்லாரையும் சொல்லல. எப்படி இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேச முடியுது? நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? இல்ல நீங்க அந்த வெக்கோ மானோ சூடு சொரணை இது எல்லாத்தையும் எங்கேயாவது வச்சுட்டு வந்திருப்பீங்களா? என்னன்னே எனக்கு புரியல. இந்த புதுச்சேரியை பார்க்கும்போது அதுவும் எவ்வளோ சின்ன வயசு பாருங்களேன். உங்களுடைய அந்த வன்முறையினால அது வந்து மூச்சு திணறி வந்து இறந்து போயிருக்கு. பெண் குழந்தைய வந்துட்டு இவங்க தன்னுடைய பாலியல் இச்சைக்காக காவு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்த ஒரு பெண் வந்துட்டு ஒரு அமைதியான நிலையில இருந்துட்டு நிச்சயமா வந்து தவறு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல. இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு மருத்துவர் வேற. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் மஞ்சுளா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ நடிகை குஷ்பு அவங்க வந்து சொன்ன கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து பிச்சை காசு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிச்சை அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ ரொம்ப மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. நடிகை குஷ்பு வந்து பெரும்பாலும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஆள் தான் அவங்க. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவங்களோட இந்த கருத்தை? பெண்களை நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து நம்முடைய தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் பெண்களை வந்துட்டு ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்ல ஒரு பெண்ணே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப மோசமான ஒரு அரசியல். இப்போது இந்த 1000 ரூபாய் அப்படின்றத வந்து எப்படி இவங்க வந்து பிச்சை காசுன்னு சொல்லுவாங்கன்னே தெரியல. அந்த தொகைக்கான பேரே என்னன்னா கலைஞர் உரிமை தொகை. இது வந்துட்டு யாரும் வந்து கொடுத்து இல்லை வந்து நம்ம வாசலில் போய் நின்று கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுலாம் வாங்குறது கிடையாது. இன்றைக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி கேட்டு வாங்குறவங்கள கூட பிச்சைக்காரங்கன்ற வார்த்தையில் சொல்கிறதே கிடையாது. நம்ம வந்து யாசகர்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். எத்தனையோ பல சொற்கள் வந்து இன்னொருத்தருடைய மனசில் வந்துட்டு வடுவாக இருக்குமே, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வருத்தத்தை கொடுக்குமே அப்படின்றதுக்காக மாற்றிய ஒருவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். உதாரணத்துக்கு ஊனமுற்றோர் அப்படின்னு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தோம். மாற்றுத்திறனாளி. அப்புறம் அந்த 3ஆம் பாலினத்தவர என்னென்னமோ பேரை சொல்லிக்கிட்டு இருந்தோம். திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு கொண்டு வந்தார். அந்த ஒரு மகனுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிற ஒரு தொகையை பிச்சை காசு அப்படின்னு எப்படி சொல்லுவாங்கன்னே எனக்கு தெரியல. அப்படின்னா இவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அப்போ இவங்க வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்க? எந்த மாநிலத்தில் இருந்துக்கிட்டு எந்த மாநிலத்தினுடைய மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் இவங்கள வந்துட்டு ஒரு கோவில் கட்டி கொண்டாடுற அளவுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டில் தான். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை பிச்சை காசுன்னு சொல்லணும்னா இப்போ எவ்வளோ திமிரு இருந்திருக்கணும் பாருங்களேன். ஒரு பெண் இன்னொரு பெண்ணினுடைய கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்க முடியாம நீ இவ்வளோ திமிரா ஆதிக்கத்தோட பேசுவன்னா அப்போ அந்த மனசுக்குள்ள என்ன இருக்கு? அப்போ உங்களுடைய உணர்வுகளுக்குள்ள என்ன இருக்கு? அப்போ நீங்க போய் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சி இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குதா? இல்லை மேம், இதை நீங்க இப்படி எடுத்துக்கலாம்ல. அதாவது அவங்க வந்து பெண்களை சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைக்காம அவங்க இருக்கிற அந்த கட்சியோ அவங்களுடைய இடமோ அவங்களோட பொறுப்பை பொறுத்து இன்னொரு கட்சியை சாடி பேசுகிற மாதிரி அதை எடுத்துக்கலாம்ல. ஏன்னா அது அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இல்லை நான் வந்து இப்படி சொல்லலை, இதை வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசணுன்னு தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி தான் குஷ்பு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு நல்ல திட்டத்தை வந்துட்டு நான் அவங்கள வந்து விமர்சிப்பதற்காக நான் இந்த மாதிரி பேசுவேன் எப்படி உங்களால் மனசாட்சி இல்லாமல் சொல்ல முடியும்? இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அவங்களுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு. ஆங்கிலத்திலேயே அப்படி ஒரு சொல்லே கிடையாதான், கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்திலேயே அப்படி ஒன்று கிடையாது. ஹோம் மேக்கர்
அதுக்கு நம்ம தமிழ்ல இல்லத்தரசின்னு இருக்கு. என்னைக்காவது அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா? அப்படிப்பட்ட இல்லத்தரசிகளுக்காகத்தான் இந்த அரசாங்கம் ஒரு உரிமை தொகை அப்படின்னு கொடுத்திருக்கு. ஏதோ உங்களுக்கு தேவையானது அந்த ஒரு குறிப்பிட்ட தொகைக்குள்ள நீங்க வாங்கிக்கிறது உங்களுக்கான ஒரு சுயமரியாதை. நிறைய பேர் அதை வந்து சேர்த்து வைக்கிறாங்க, சேமிக்கிறாங்க. ஆமா, ஒரு சுயமரியாதைக்கான ஒரு தொகை. அதை போயிட்டு நீங்க பிச்சை காசுன்னு விமர்சனம் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்க மனசுக்குள்ள எவ்வளோ கழிவு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு அரசு வந்துட்டு நீங்க எதிர்க்கணும் அப்படின்றதுக்கு அப்படின்னா அதனுடைய தீமைகளை நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு நல்ல திட்டங்களை எல்லாம் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது எவ்வளவு ஒரு தவறான ஒரு போக்கு. அப்படின்னா அப்போ அதை வாங்கக்கூடிய பெண்கள்லாம் அப்படியே கூனி குறுகி நிக்கணுமா? அப்போ அந்த பெண்கள் வந்துட்டு அதை வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தூண்டுறீங்களா? அப்போ ஒரு அமைதியான ஒரு மாநிலத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு வன்முறையை தூண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன மோசமான பேச்சு! சக மனிதர்களை வந்துட்டு எப்படி நடத்தணும்னு தெரியாதனுடைய வெளிப்பாடு தான் இது. உங்களுக்கு வந்துட்டு யார் நல்லது செய்யறாங்களோ அதே மக்களுக்கு வந்து நன்றி கெட்டத்தனமா நீங்க நடத்துங்கிறீங்க பாருங்க. அதனுடைய உச்சகட்டம் தான் இது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பெண்கள்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு முறையில வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு இருக்கிறவங்க அப்படின்னு நீங்க பேசுனீங்க. இதே வாய் தானே பேசுச்சு. அப்போ எவ்வளோ விமர்சனங்களை வந்து சந்திச்சிங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? நான் எல்லாரையும் சொல்லலை. எப்படி இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேச முடியுது? நீங்கள்லாம் மனுஷங்க தானா? இல்லை நீங்கள் அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எல்லாத்தையும் எங்கேயாவது வச்சுட்டு வந்திருப்பீங்களா? என்னன்னே எனக்கு புரியல. இல்லாமல் அவங்க வந்து தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராகவும் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து திமுகவுடைய உரிமை தொகை அந்த திட்டத்தை வந்து திமுக சார்ந்த திட்டமாக இருந்தாலும் மகளிர்களை சொல்லும் போது அது வந்து அதிமுகவில் இருந்தும் வந்து எதிர்ப்புகள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. நடிகை குஷ்பு அவங்களுடைய உருவப்படத்தை வந்து செருப்பால் அடிச்சோ இல்லை தீயிட்டு கொளுத்தியோ இந்த மாதிரியான போராட்டத்தில் மகளிர் வந்து ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் குஷ்பு வந்து சொல்லியிருக்காங்க. மேம், இதை வச்சு அரசியல் பண்ணது அவங்க தான். இப்போ அதிமுக அரசெல்லாம் வந்துட்டு இதை விமர்சனம் பண்ணுது அப்படின்னா அதுக்கான தகுதி இருக்கா? முதல்ல ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையிலிருந்து எல்லாத்தையும் நிலுவையில் வச்சிருந்த அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். அதனால தான் இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்தும் பொழுது தமிழக அரசால கொடுக்க முடியாம தவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இத்தனை வருஷமா நிலுவையில் அப்படியே தேக்கி போயிருக்கு இல்லையா? தேங்கி போன அந்த அத்தனை தொகையும் ஒரே நாள்ல எடுத்து கொடுக்கணும்னா நம்ம என்ன நோட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு இது மனசாட்சி வேணும் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இப்போ இந்த சூழல்ல இந்த அதிமுக அரசு வந்து என்ன பேசுது? மகளிருக்கான உரிமை தொகையை வந்து விமர்சனம் பண்ணுதுன்னா அது எவ்வளோ மோசமான நிலைப்பாடு பாருங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டெர்லைட்ல நடந்த அந்த குண்டு வெடிப்பை கூட தொலைக்காட்சியில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன அரசு தானே இந்த அரசு. அப்படிப்பட்டவர் தானே அந்த முதல்வர். அவர் வந்துட்டு விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணாமா? என்னதான் ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னாலும் ஒரு தகுதி தராதரம் வேணாம்? யார் எதை பேசணும் அதுக்கான தகுதி இருக்கா அவருக்கு? அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வரட்டும். ஏன் இந்த உரிமை தொகையை கொடுத்தாங்க? குறைந்தபட்சம் இனிமேலாவது ஏதாவது வேலையை தேடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்கான ஒரு சலுகையாக, ஒரு நல்ல பாதையாக ஒரு பேருந்தை வந்துட்டு மகளிரினுடைய உரிமை பேருந்து, இலவச பேருந்தா கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதன் வழியா போய் இவங்க தேவையான வேலைகளை கூட தேடிக்கலாம். அப்போ கையில ஓரளவு பணம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சுயமரியாதையை, ஒரு சுய கௌரவத்தை பெண்களுக்கு உண்டாக்கும். அதுக்காகத்தான் இது கொடுத்துருக்கே தவிர இதை போய் விமர்சனம் பண்றாங்கன்னா அதை விட ஒரு தீங்கு, தீமை வேற எதுவுமே கிடையாது. மேம், நடிகை குஷ்புன்னு இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தின நிறைய விஷயங்கள், அது வந்து வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை செயலாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சமூக ஊடகங்களையும் சரி பொது இடங்களையும் சரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு நடிகையே ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தி சொல்லும் போது இப்போ மற்றவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும்ல. அவங்களே சொல்கிறாங்கப்பா, அப்போ நம்ம சொன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூவத்தூர் எம்எல்ஏ அவர் சொன்ன விஷயங்கள் கூட ஒரு நடிகையும் தாண்டி அவங்களும் ஒரு பெண் தான். அதை தான் வந்து த்ரிஷாவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானும் ஒரு பெண், எனக்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சுற்றி வந்து இப்போ பெண்களை சார்ந்து நடக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மூல காரணமா என்ன நினைக்கிறீங்க? மூல காரணம் ஆணாதிக்க சிந்தனை தான். அதை வந்துட்டு மதங்கள் வழியாக ரொம்ப அழகாக கொண்டு வந்து நைஸாக ஏற்றி விட்டுட்டாங்க. நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அடிப்படை விஷயம் என்னன்னா, ஆணின் வழியாகத்தான் பெண் வந்தா, ஆண் தான் முதல்ல வந்து உற்பத்தி செய்யப்பட்டவன். ஆனால் இயற்கை என்ன?
இயற்கையின் வழியாக எல்லா உயிர்களும் பெண்ணினுடைய நிலைகள்ல தான் படைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆரம்பத்துல நம்முடைய மனித குழந்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் கூட அது ஆணா பெண்ணான்னு தெரியாது. அப்படிதான் பொதுவாக தான் வந்து அது வந்து வளருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையிலேயே முழுக்க முழுக்க உலகம் முழுக்க இருந்தது எல்லாமே பெண் தான். இன்னைக்கு கூட அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய எத்தனையோ நோய்களுக்கான கிருமிகளை பார்த்தீங்கன்னா பெண் வடிவத்துல தான் இருக்கும். ஏன்னா இந்த அதுக்காக வந்து பெண்கள்லாம் நச்சு கிருமிகள் அப்படின்றத புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா இந்த சமூகத்துல எதையாவது ஒண்ணு சொல்ல வந்தோம்னா அதை புடிச்சிட்டு தொங்குறாங்க. அதனால நச்சு கிருமிகள் மஞ்சுளா மேம் இப்படி சொல்லிட்டாங்க பெண்களை பார்த்து. ஆமா, நச்சு கிருமிகள் அல்ல பெண்கள். இந்த உலகத்தை வந்து இயக்கக்கூடியவர்கள் பெண்கள். அதனால இயற்கையே வந்து அப்படிதான் படைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த இதுல வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக ஒரு சின்ன மாறுதலின் விளைவாகத்தான் ஆண் அப்படின்றதே வந்திருக்கு. அதுதான் இயற்கை, அதுதான் அறிவியல். இந்த அறிவியலை புரியாம இந்த அறிவியலை மாத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு மதத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆணினுடைய முதுகெலும்பை வந்து எடுத்து அதுல இருந்து பெண்ணை படைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மதத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் வந்துட்டு அந்த முழுமையான ஒரு ஆடையை அணிஞ்சுக்காம வந்தாங்கன்னா அது வந்து சமூகத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படின்றாங்க. இன்னொரு மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தலையில இருந்து பிறந்தவன்லாம் ஒருத்தன் இருக்கான், தலையில, தோல்ல, இந்த தொடையில, கால்லன்னு, அதுக்கும் கீழே ஒரு இனம் உண்டு, அதுக்கும் கீழே ஒரு உயிர்கள் உண்டு. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவங்க தான் பெண்கள். ஏன்னா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் துவைக்கிறதுலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து கழுவுறதுலேருந்து மலத்தை அள்ளுறதுலேருந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த அடித்தட்டில் வந்துட்டு ரொம்ப மோசமாக நடத்தப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பெண்கள் தான். அப்போது மதத்தின் பெயரால் ஒவ்வொருத்தருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு விலங்கு போட்டி வச்சுருக்கீங்க. நமக்கு ஒரு இரும்பால் ஒரு விலங்கை போட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியும். இரும்பால இல்லாத கண்ணுக்கே தெரியாத ஒரு விலங்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுதான் பெண் அடிமைத்தனம், ஆணாதிக்க சிந்தனை. அது ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் இல்லை. அந்த ஆணாதிக்க சிந்தனை வந்துட்டு ஏற்றுக்கொண்ட பெண்களும் இருக்கின்றார்கள். அதனுடைய சாட்சி தான் குஷ்பு போன்றவர்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல மாமியார் மருமகள் பிரச்சனை வருது இல்லையா? அந்த மாமியார் செய்யக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆண் பிள்ளைய பெற்றிருக்கிறேன், நான் ஆணினுடைய அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனை தான். அதனால இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த ஊர்களில் இந்த மதத்தின் பெயரால் ரொம்ப அழகாக மூளை செலவை செய்யப்பட்டுடுச்சு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கணவனை தாங்கினால், நீ வந்து ஆண் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டனா உனக்கு அங்கே இடம் இருக்குது. ஏய், இங்கேயே வாழ்கிறதுக்கு வழி இல்லை, சொர்க்கத்தில் இடம் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, நான் இருக்க போகிறேன்னா செத்ததுக்கு அப்புறமா சொர்க்கமா, செத்ததுக்கு அப்புறமா சிவலோகமா வைகுண்டமா, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, இங்கே இருக்கிறதுல சரியாக கொடு. இப்போ வீட்டில் கூட யாராவது திடீர்னு விருந்தினர்கள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா சமைச்சிருக்கிற உணவை வந்து அவங்களுக்கு போட்டுட்டு பட்னியா இரவு இடங்கள் இருக்கு, பட்னியா தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டேன்னா உனக்கு இங்கே வேணா இடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அங்க இருக்கு பத்தியா சொர்க்கத்துல. பட்னியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க செத்துட்டு சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. அதைத்தான் வந்து சொல்றாங்க. எத்தனை பெண்கள் வந்து பிரசவத்தின் போது இறந்துருக்குறாங்க. நீங்க வந்து புறநானூர்ல போர்க்களத்துல நின்று சண்டை போட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா வீரப்புண் விழுப்புண்ணு சொல்றீங்களே, பெண்கள் வந்துட்டு குழந்தைய சுமக்கும் போது அந்த வயிறு நிறைய வரி வரியா கோடு இருக்கே, அதை என்னைக்காவது நீங்க கௌரவிச்சிருக்கீங்களா? அந்த பிரசவத்தில் இறந்த பெண்களுக்கு எங்கேயாவது நீங்கள் வந்து அப்படியே ஒரு படத்தை நட்டு வச்சு ஒரு கல்லை நட்டு வச்சு நீங்கள் கும்பிட்டுருக்கீங்களா? எவ்வளோ நன்றி கெட்ட சமூகம் இல்லையா? அந்த ஆணாதிக்க சிந்தனை இருப்பதனால தான் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு அலைகிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அந்த மதங்களின் வழியாக பரப்பப்பட்டது. ஆணாதிக்க சிந்தனை அப்படின்றது பொருளாதாரத்தோடு சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டு கொள்கையாக இங்கே உருவாயிட்டிருக்கு. அதனால தான் சம்பாதிக்கிறவன் வந்துட்டு ரொம்ப பெரியவனாகவும், அது சம்பாதிக்காமல் வீட்டில் இருந்து எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடியவளை சும்மா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்போக்கு அங்கேருந்து தான் வருது. ஆணினோட தாயும் சரி, அந்த ஆண் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்து ஜென்ரலாக பரவுறது என்னன்னா மேம், பெண் சுதந்திரம். பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்ததுனால அவங்க அதை வந்து அவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க.
ஆடைகளையும் சரி, அவங்க நடந்துக்கிறதும் சரி, அவங்க பேச்சுலையும் சரி, அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கருத்து வந்து இப்போ பரவிட்டு தான் இருக்குது. அது ஜென்ரலாக இருக்குது, முன்னாடிலேருந்து உங்களுக்கு தெரியும். நீங்களும் அந்த பாதையை கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் கடந்து வர அந்த பாதையம் சேர்த்து மற்ற பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்து என்னவா இருக்கும்? பெண்களுக்கு வந்துட்டு சுய அறிவு அப்படின்றது ரொம்ப அதிகம். இன்னொருத்தர் சொல்லி தான் அதை கற்றுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்கள இப்போது ஆண்களை வந்துட்டு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆண்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த சூழலில் வந்துட்டு இப்போது ஒரு பெண் வந்து ஒரு பப்புக்கு போகிறா, ஒரு பெண் வந்துட்டு ஒரு குடிச்சிட்டு வரா, ஒரு பெண் வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு வரா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தப்பாக இருக்குது, அது வந்து கலாச்சார சீர்கேடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, அப்போ ஆண்கள் பண்ணால் மட்டும் சரின்னு ஏற்றுக்கிறீங்களே, அதை எப்படி சொல்கிறது? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போது ஒரு பெண் வந்துட்டு மேடை ஏறி பேசுகிறா அப்படின்னா அவளுக்கு பேர் என்னன்னா வாயாடி, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்லணும்னா பஜாரி அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க. இதே ஒரு ஆண் மேடை ஏறி பேசினான்னா பேச்சாளன்டா அவன் பேசி கேட்கணுமே அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஐயோ அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத, உன்னை பேசியே கொன்னுடுவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கே. இந்த சூழலில் போயிட்டு இப்போ பெண்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லுங்கள். அதனால் பெண்கள் வந்து தனக்கான ஒரு கல்வியோட, தனக்கான ஒரு வேலைவாய்ப்போட, தனக்கான வாழ்க்கை என்ன அப்படின்னு தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த மாதிரி தனித்துவமாக வாழ்ந்துடுறாங்களே அப்படின்றதுல தான் இன்றைக்கி பிரச்சனை. இப்போது குடும்பங்கள் அதிகபட்சமாக என்ன சொல்லுவாங்க, குடும்பங்கள் செதஞ்சு போச்சு. குடும்பங்கள் செதஞ்சதுக்கு யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். ஆமாம், நீங்கள் நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் காரணம் அப்படின்னும். சரி, நான் என்ன கேட்குறேன், இத்தனை வருஷமாக பெண்கள் விட்டு கொடுத்து தானே அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ நீங்கள் தான் விட்டு கொடுங்களேன்? ஏன் இப்போ நீங்கள் தான் காலில் விழுந்து அந்த வேலையெல்லாம் நடத்தி பாருங்களேன்? இப்போ இத்தனை வருஷமாக ஒரு பாலினத்தவர் வந்து விட்டு கொடுத்ததுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஏன் இப்போ அந்த அந்த அமைப்பு வந்து சிதையும் பொழுது, உடையும் பொழுது ஏன் நீங்கள் ஏன் அதை பாதுகாக்க வரக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு பெண்களினுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதனால் ஒரு படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னோட மரியாதையை, தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க என்ன பேசுவாங்க, பிற்போக்குத்தனமாக குடும்பம் அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்துட்டு போகணும், விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், பெண்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டுமே விட்டு கொடுக்கணுமா? அதில் தான் இன்றைக்கி சிக்கல் இருக்குது. ஒரு காலத்தில் அவங்க மட்டுமே விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, ஒன்றும் இல்லை. அப்படி அவங்க விட்டு கொடுக்காம வெளியில் வந்தாங்கன்னா வெளியில் வரும்பொழுது என்ன பேச்சு வரும்? வாழா வட்டி. எவ்வளோ பெரிய பட்டம் பாருங்களேன். எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் இந்த பட்டம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாழா வட்டி. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, பிறந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான அறிவுரை என்னென்னா, நீ வாழறியோ சாவறியோ அந்த வீடு தான் அப்படின்னா அப்போ இந்த வீடு என்ன? அப்போ இதை கொளுத்தி போட வேண்டியதானே அப்படின்னு ஒரு கோபம் வருமா? அந்த மாதிரி சொல்லி வளர்க்கப்பட்டு கடைசியில் எத்தனையோ பெண்களை வந்து நம்ம இழந்திருக்கிறோம். வரதட்சணை கொடுமையின் காரணமாக, இல்லை இந்த மாதிரி குடும்ப வன்முறை காரணமாக, இல்லை கணவன் வந்து கைவிட்டதனுடைய விளைவாக எத்தனையோ பெண்கள் இறந்துருக்கிறாங்க. மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இது எதையுமே நம்பக்கூடாது. அதனால் பெண்கள் இன்னைக்கு தன்னுடைய சுய அறிவால் சரியான பாதையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. ஒரு சில பேர் ஒருவேளை அவங்க வந்து அந்த சுதந்திரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், கிடைக்காத ஒரு சுதந்திரம் திடீர்னு கிடைச்சப்போ அதனுடைய ஆழ அகலத்தை நிச்சயமாக பெண்கள் சோதிச்சு தான் அறிவார்கள். அது சோதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பொறுமை வரும் இல்லையா, அப்போ அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டிச்சேரி சிறுமி, அது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது தமிழகத்தில். இந்தியாவிலேயே அந்த மாநிலம், அதாவது புதுச்சேரி மாநிலம் வந்து பிஜேபி ஆளக்கூடிய கூட்டணி, பிஜேபி கூட்டணியில் ஆளக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அதே மாதிரி பிஜேபி ஆள்ற இன்னொரு மாநிலம்லையும் இதே மாதிரி பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ பிஜேபி மாநிலங்களில் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லை? ஏன்னா இதை நான் ஏன் கேட்குறேன்னா, அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர், துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க. அவங்க எதுவுமே சொல்லலை, பொதுமக்கள் அமைதியாக இருங்க,
யார் வந்து தப்பு பண்ணாங்களோ அந்த குற்றவாளிக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், இதை மட்டும்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது தமிழகத்தில் நடந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்திருந்தா அப்போ அவங்களோட பேச்சு வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும், இதைதான் இப்போ வந்து பெரும்பாலும் கேட்குறேன். அதே மாதிரி அண்ணாமலையும் எதுவுமே இதுக்கு சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பாஜகவில் என்றைக்குமே பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு அப்படின்றது கிடையாது. நீங்கள் அந்த அமைச்சர்கள்ல இருந்து அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் பெண்களை வந்துட்டு ஒரு பொருளாக தான், ஒரு பாலியல் பண்டமாக தான் நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வழக்குகள் வரும், ஆனால் அந்த வழக்குகளுக்கு எதுக்குமே நீதி கிடைக்கவே கிடைக்காது. பில்கிஸ் பானு வழக்கிலிருந்து மணிப்பூர்லாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான தீர்வே கிடையாது. இன்ன வரைக்கும் மோடி பிரதமர் அங்கே போகவும் இல்லை. இந்த உலக நாடுகளே வந்து இந்தியாவை பார்த்து ரொம்ப மோசமாக நினைக்குதுன்னா இந்த மணிப்பூர் கலவரம் ரொம்ப பெரிய ஒரு சீர்கேடாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய செய்திகளை எல்லாம் மூடி மறைச்சிட்டு அதை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி, இல்லை அது வந்து எங்களுடைய தேசிய மகளிர் ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த எல்லைக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த நழுவுற மீனுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நழுவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது வந்து குஷ்பு மாதிரியான பெண்களாக அல்லது தமிழிசை போன்ற பெண்களாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை போன்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, அப்படியே நழுவிக்கிட்டே போயிடறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து பெண்கள் குறித்த பிம்பம் என்னன்னா ஒரு பாலியல் பண்டம், அவ்வளோதான். மற்றபடி அதை தாண்டி வேற ஒன்றும் அவங்கள வந்துட்டு ஒரு மதிப்பாக மரியாதையாக நடத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் வேற எங்கேயாவது ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா உடனே அந்த முதல்வர் வந்து ராஜினாமா பண்ணணும், உடனே வந்து அங்கே சட்டம் வந்து சீர்குலைஞ்சு போச்சு, அந்த மாதிரி பேசுவாங்க. அதுக்காக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை எல்லாம் வந்து சரியானதுன்னு வக்காலத்து வாங்கிறதுக்காக நான் வரல. ஆனால் பாலியல் குற்றங்கள் குற்றம் தான். நமக்கு போக்சோ சட்டம்லாம் இருக்குது. இன்றைக்கி போக்சோ சட்டத்தின் வழியாக எத்தனையோ பேர் வந்து தண்டிக்கப்படுறாங்க. இன்னும் கேட்டால் அதிமுக ஆட்சியில் வந்துட்டு கிடைக்க வேண்டிய நிவாரணத் தொகையை கூட இன்றைக்கி திமுக ஆட்சி தான் கொடுத்துருக்கு. அதுதான் செய்தி. அப்போது இந்த சூழலில் நீங்கள் புதுச்சேரியை பார்க்கும்போது, அதுவும் எவ்வளோ சின்ன வயசு பாருங்களேன், 9 வயது சிறுமி அது இவங்களுடைய அந்த வன்முறையினால் அது வந்து மூச்சு திணறி வந்து இறந்து போயிருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண்ணாக ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது அப்படின்றது சும்மா நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு காய்க்கிற மாதிரி, ஒரு பழம் பழுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அதுக்குள்ளே எத்தனை இருக்குது, எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா அது. ஒரு மனித இனத்தினுடைய தொடர்ச்சி தான் ஒரு குழந்தை. அதுலேயும் வந்து பெண் சிறுமி, அதாவது பெண் என்பவள் வந்துட்டு இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு உயிர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தைய வந்துட்டு இவங்க தன்னுடைய பாலியல் இச்சைக்காக காவு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்த ஒரு பெண் வந்துட்டு ஒரு அமைதியான நிலையில் இருந்துட்டு நிச்சயமாக வந்து தவறு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல. இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு மருத்துவர் வேற. இவங்கெல்லாம் எப்படி தான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக மனசாட்சியை அடகு வச்சுட்டு வந்துடுவாங்களா, இல்லை மனசாட்சியை தொலைச்சிட்டு வந்துடுவாங்களா என்னன்னே எனக்கு தெரியல. ஒரு மருத்துவராக இருந்து, ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தை இந்த மாதிரி நடந்திருக்கிறே, அதுக்கு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறையெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஆவேசமாக பேசுகிறத விட்டுட்டு அறிவு நிலையிலேருந்து இந்த அம்மா எப்படி பேசுது அப்படின்றதே தெரியல. இவங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கோம் தெரியல எனக்கு. அப்போவும் வந்துட்டு தன்னுடைய கட்சிக்காக, தன்னுடைய அதிகாரத்துக்காக, இதையெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்காக இது ஏதாவது செய்யுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் இந்த இடத்துல பெண்களை வந்துட்டு நம்ம சிறப்பிக்க வேண்டிய ஒரு இடத்துல இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்கும்போது நமக்கே சில நேரம் நம்ம மேலே கோபமாக இருக்குது. இப்படியும் பெண்கள் இருக்காங்களேடா, நம்மளும் பெண்ணாக இருக்கிறோமேடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தார்மீக கோபம் தான் நமக்கு எழுது. அதனால் இந்த ஆட்சி பாசிசத்தை நிறுவக்கூடிய, மதத்தை வந்து மதத்தின் பெயரால் வெறியை ஏற்படுத்தக்கூடிய, சக உயிர்களை வந்துட்டு ஒரு பாலியல் பண்டமாக மாற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இருக்குது. இதுக்கு நிச்சயமாக தேர்தலில் மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து சரியான பாடத்தை கொடுத்தே தீருவாங்க. மேம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம நேயர்களுக்காக. அதற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாகை தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.